சங்கீதம் 66 அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 5ஆம் வசனத்திலே, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்தலாமா? 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எஸ், இருதயத்தை அப்படி ஆண்டவருக்கு நேராக திருப்பலாமா? வேற எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எஸ், அவரை நம்மை ஆளுகிற தேவன். தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. சேர்ந்து சொல்லுவோம் எல்லாரும், தூய முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி, என் துதிகளுக்கு பாத்திரரே, துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ. துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ. தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே. மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கைகளை உயர்த்தி, கனம் மகிமை இயேசுவே ஒருவருக்கே செலுத்துகிறோ. அவர் வல்லமை எதிர்த்து நிற்பதற்கு யாரும் இல்லை. என் தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துரு சிதறியே ஓடுவார். ஆமென். விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோமா? எஸ், என் சத்துருக்களுக்கு நேரிடுகிறதை என் கண்கள் காணும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் தலையை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். வல்லமையை எதிர்த்து நிற்க யார், மீண்டும் சொல்லுவோமா? ஆமென். வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். பாத்திரரே 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 துதி
கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகி. கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், எங்கள் தெய்வமே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே ஆண்டவரே அலை அலையாய் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ பிரசன்னத்தின் மகிமை ஆண்டவரே இப்பொழுது வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. தகப்பனே, கட்டுகள் உடையட்டும், முகங்கள் முறிந்து போகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே ஒரு மகத்துவம் இப்பொழுது வெளிப்படுவதாக. நல்ல தலைக்கு மேல கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நேசரே நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உங்க சத்தம் உயரட்டும். துதியும் மகிமை மகிமை ஒருவருக்கே செலுத்துகி. ரெண்டு கரங்கள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோமா? உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. வல்லமை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை, ஸ்தோத்திரம். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை, ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை, ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறியே ஓடுகிறார். பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ. துதியுமே, yes Lord, கனமும் மகிமை தகப்பனை உயர்த்துகிறோம், செலுத்துகிறோ. தூயரே தூயரே. கைகளை உயர்த்தி என் துதிகளுக்கு பாத்திரரே. தூயரே தூயரே. துதிகளுக்கு பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோ.